பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். ஏன் ஒரு நடிகர் அரசியலுக்கு ஆசைப்பட வரக்கூடாது? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழலை வந்து ஸ்கிரீன்ல ஒழிக்கிறாரு. அப்ப யார் தான் அரசியலுக்கு வரணும் சார்? அரசியலுக்கு சமூகத்துக்கு எவன் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் தாங்க வரணும். அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறார். பதவி ஆசைக்காக தான் வராரு. சிஎம் பதவி வேணும்னு அவர் நம்புறாரு. அவர் சார் சிஎம் பதவி வந்தா தானே அதை செய்ய முடியும். ஏன் பவருக்கு வராம தொண்டு செய்ய முடியாதா? நான் 10 பேருக்கு சோறு போட்டேன், 10 பேருக்கு உணவு பொட்டலம் கொடுத்தேன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அது பேர் தொண்டா? கோவத்தை கிளப்பாதி கேமரா போட்டு உடைச்சு. நானே 20 பூனைக்கு சாப்பாடு போட்டுருக்கேன். 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு 10 பேருக்கு சோறு போட்டேன்னா வெக்கமா இல்லை? நீ எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் சமூகத்துக்கு சேவைன்னா? இல்லை சாதி மத வெறுப்பு அரசியல் இதற்கெல்லாம் மாற்றா வரேன், அதெல்லாம் ஒழிக்கணும், நிர்வாகத்தை சீர்திருத்தணும் பேசுவாங்க. என்டர்டெய்னர் மேன், யூஆர் அன் என்டர்டெய்னர். நீ போராளியா? உனக்கு அரசியல் என்ன தெரியும்? என்ன தத்துவம் தெரியும்? கொள்கைனா தலை சுத்துது. நீங்க விளையாடுறீங்க. நீங்க வரலாம்ல அரசியலுக்கு. என்னோட தொழில் வேறங்க. நான் மொழியையும் இந்த கலாச்சாரத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றேன்ல, இதெல்லாம் தான் அரசியல். இதை எவனுக்கோ ஒருத்தனுக்கு கேட்கும், அவனோட மனசுக்குள்ள அது இருக்கும். எழுத்தாளர்களுக்கு இந்த சினிமாக்காரங்க மேல அவங்களுக்கு கிடைக்கிற பிரபலம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்ற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் இருக்கு. அது உங்க பேச்சுல, உங்க எழுத்துக்கள்ல நிறைய வெளிப்படுதோ? ஆமா ஆமா. உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதையும் புகழும் நிச்சயமா. ஏன்னா நான் வந்து ஆசிரியர், சமூகத்தோட ஆசிரியர். 2000 வருஷமா அதுக்கு எங்க அப்பாவோட சாவு கூட போகாம நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொன்னா பேப்பர்ல வரணுமா, நீ சொன்னா பேப்பர்ல வரணுமா? இது ஒரு பொறாமையா? பொறாமையா தானே ஒரு பார்க்கப்படும். பார்த்தா பார்க்கட்டும். ஏன் ஒரு நடிகர் அரசியலுக்கு ஆசைப்பட வரக்கூடாது? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழலை வந்து ஸ்கிரீன்ல ஒழிக்கிறாரு. அப்ப யார் தான் அரசியலுக்கு வரணும் சார்? அரசியலுக்கு சமூகத்துக்கு எவன் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் தாங்க வரணும். அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கல. ஏன்னா அவர் வந்து பதவி ஆசைக்காக தான் வர்றாரு. சிஎம் பதவி வேணும்னு அவர் நம்புறாரு. அவர் சிஎம் பதவி வந்தா தானே அதை செய்ய முடியும். இப்படிலாம் ராம்ஜெத்மலானி மாதிரி பேசலாம். இது வந்து எம்ஜிஆர் வந்தது தானா உருவாகி அது அப்படியே நேச்சுரலா நடந்துச்சு. அதுக்கப்புறம் வர்ற நடிகர்கள்லாம் எல்லாருமே, சிவாஜி முதற்கொண்டு, அது அவரும் ஆசைப்பட்டு வந்தார், தோத்து போயிட்டாருன்னு வச்சுங்க. விஜயகாந்த் வந்தது, எந்த நடிகர் வந்தாலுமே அது அந்த பவர் மேலே உள்ள, அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் இருக்குங்க, கோடி கோடியாக பணம் இருக்கு, பவர் இல்லை. அந்த பவருக்காக தான் வர்றாங்களே ஒழிஞ்சு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி யாருமே வரல. என்ன நல்லது பண்ண முடியும்? பவர் கிடைக்கும். உனக்கு பணம் இருக்கு, பவர் இல்லை. பவர் கிடைக்கும். என்ன? ஏன் பவருக்கு வராமல் தொண்டு செய்ய முடியாதா? நான் 10 பேருக்கு சோறு போட்டேன், 10 பேருக்கு உணவு பொட்டலம் கொடுத்தேன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அது பேர் தொண்டா? கோவத்தை கிளப்பாதி கேமரா போட்டு உடைச்சு. ஐயோ சார், ஏன்னா இந்த மாதிரிலாம் 10 பேருக்கு சோறு போட்டேன், போற வர்றவன்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் கூட தான் 20 பூனைக்கு சோறு போட்டுருக்கேன். நான் ஒரு பிச்சைக்காரன், ஏழை எழுத்தாளங்க. ஏழை எழுத்தாளன் ஏன் சொன்னேன்னா, சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குற ஒரே தொழில் வந்து எழுத்து தான். எங்களுக்கெல்லாம் கூலியே கிடையாது. நான் சீலையெல்லாம் போயிட்டு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு வந்து எழுதுவேன், 500 ரூபா அனுப்புவோம் எனக்கு பத்திரிகையிலேருந்து. விளங்குதா? அது மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். நானே 20 பூனைக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். 100 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு 10 பேருக்கு சோறு போட்டேன்னா வெக்கமா இல்லை? நீ எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் சமூகத்துக்கு சேவைன்னா? பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி, கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஏழைங்களாம் வந்து படிக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணணுங்க. 100 கோடி ஒவ்வொரு படத்துக்கும் 100 கோடினா எவ்வளோ பெரிய சேவையை செய்யலாம். கலாச்சாரத்துக்கு எவ்வளோ சேவை செய்யலாம். ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நடத்துகிறான் ஒவ்வொரு வருஷமும். 26 கோடி செலவாகுது. உலகத்துல இருந்து அத்தனை எழுத்தாளர்களும் வர்றாங்க. சமூகத்துக்கு சேவை செய்யறதுல 10 பேருக்கு சாப்பாடை போட்டுவிட்டு ஃபுட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு, டேய் நீ சமூகத்துக்கு என்னடா சேவை செய்வ? நான் மெரினா பீச்சுக்கு போகும்போது பிச்சைக்காரன்லாம் காசு போடுவேன். இந்த மாதிரி இருக்கு.
இதுவா சமூக சேவை? இல்லை, சாதி மத வெறுப்பு அரசியல் இதற்கெல்லாம் மாற்றா வரேன், அதெல்லாம் ஒழிக்கணும், நிர்வாகத்தை சீர்திருத்தணும். ஒருத்தர் சொன்னாரு, என் குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வந்தா என்னை கட்டி வச்சு சாட்டையால் அடிங்கன்னாரு. பேசுவாங்க எல்லாரும். அப்புறம் அவர் பையன் வந்து மினிஸ்டர் ஆன உடனே என்ன சொல்லிட்டாரு, அது கட்சியோட முடிவு, எனக்கு தெரியாது. ஆட்சிக்கு வர்றதுக்காக கட்சி இந்த சேரை பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க. முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன பண்ணியிருக்க கேட்டால் 10 பேருக்கு ஃபுட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், சரவண பவன்லேருந்து வாங்கி கொடுத்தானே, இதெல்லாமா பேச்சு? காந்தி வந்து பாலகங்காதர திலக் கிட்ட போய் நான் அரசியலுக்கு வரப்போறேங்கிறாரு. திலக் தான் குருநாதர். அதுக்கு முன்னாடி நீ இந்தியாவை சுற்றி வா. அப்புறம் உடனே அவர் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சா சுற்றினாரு. 3rd கிளாஸ் ட்ரெயினில் 3rd கிளாஸ் போய் இந்தியா பூரா சுற்றினார். ஆதிசங்கரர் நடந்து சுற்றினார், இவர் ரயிலில் சுற்றினார். இதுதான் வித்தியாசம். நடந்து சுற்றினா அது ஒரு 20 வருஷம் ஆகிடும்ல, அதனால ரயிலில் சுற்றினார். அப்போ தான் எல்லாரையும் பார்த்தார். மதுரையில் நீங்கள்லாம் கதராடை உடுத்துங்க அப்படின்னு விவசாயிகள்கிட்ட சொல்கிறாரு. மறுநாளும் அந்த விவசாயிகளை சந்திக்கிறாரு. யாருமே கதராடை உடுத்தலை. கேட்குறாரு, நான் நேற்றானே சொன்னேன், நம்ம பாபுஜிங்கிறீங்க, மகாத்மாங்கிறீங்க, என்ன பண்ணலை? நாங்கள் சட்டையே போட்டதில்லை, வெறும் கோமணம், சட்டை வாங்க காசு கிடையாது. அப்புறம் சரி நானும் கோமணமே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் யாரு? இது பேர் தான் சமூக சேவை. சமூகத்தை முதல்ல சுற்றி பார்க்கணும். இந்தியா பூரா பார்த்தாரு. சபர்மதி ஆசிரமத்தில் ஒருத்தன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்தான். இங்கே உள்ள அம்பானியோட அந்த மாதிரி பையன், அவரோட ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பையன் சேட்டு. பெரிய பெரிய எக்கனாமிக்ஸில் வந்து இந்த சுப்பிரமணியம் சாமி மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ், இல்லைன்னா இவர் மாதிரி அமார்த்தியாசன் மாதிரிலாம் நிறைய படிச்சுட்டு பிஹெச்டி எக்கச்சக்கமாக பண்ணிட்டு வந்திருக்கான். நான் வந்து இந்தியாவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதோ பண்ண போகிறேன், சுதந்திரம் இன்னும் வரல. சபர்மதி ஆசிரமத்தில் கக்கூசை கழுவிட்டார். 1 வாரம் கழுவுறோம், 2 வாரம் கழுவுறோம், 3 வாரமும் கழுவுறோம். 4வது வாரம், பாபுஜி நான் எக்கச்சக்கமாக பொருளாதாரத்தை பற்றி படிச்சிருக்கேன், யாரும் படிக்கலை, இது பூராத்தையும் நான் இறக்கி விடுவேன், நாட்டுக்கு நல்லது, இதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன், இது எனக்கு பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் என்னோட பயன்படுத்தலையே, எனக்குரிய வேலையை நான் செய்ய முடியலையே. பயன்படுத்த முடியாது. முதல்ல இதை கற்றுக்கிட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா உனக்கு மனிதனோட அடிப்படையான பிரச்சனைகள் தெரியாம நீ எதை வச்சுமே ஒன்றும் பண்ண முடியாது. சார், நீங்க சொல்ற மாதிரியா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க? எல்லாரும் சமூகத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு வந்தவங்களா இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிற அரசியல்வாதிகள்? எரியிற வீட்டுல புடுங்குற இது ஒரு லாபங்கிற மாதிரி ஆக்டர் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? எரியிற வீடு தானே சார். நீ எதுக்கு புடுங்குற? நீ எதுக்கு புடுங்குற? சார், ஏற்கனவே எரிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் கொள்ளையை பிடிக்கிறேனே. அப்போ சொல்லு, நான் வந்து பவருக்காக தான் வரேன்னு ஓப்பனா சொல்லு. எரியிற நெருப்பு இது வரைக்கும் பவர், எனக்கு அதிகாரம் வேணும் அதனால வர்றேன். இல்ல சார், இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்படி சொன்னது இல்ல. செய்யறேன்னு பொய் சொல்லாத. செஞ்சிருக்கியான்னு கேட்டா நான் ஃபுட் பாக்கெட் வாங்கி போட்டேன், உணவு பொட்டலம் வாங்கி. இன்னைக்கு அப்ப அரசியல்ல யார் சரி, யார் அப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காங்க? அதை பத்தி நான் பேச்சே இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற புகழை வச்சு ஆதாயம் தேடுறதுக்கு உள்ள வர்றீங்க. இந்த சமூகமே சினிமாவால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இந்த சமூகமே உங்களை தான் கடவுள்னு கொண்டாடுது. இன்னைக்கு ஒரு சினிமா ஆக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவரை உள்ள தள்ளுறாங்க. அவர் என்ன பெரிய போராளியா? என்டர்டெய்னர் மேன், யூ ஆர் அன் என்டர்டெய்னர். நீ போராளியா? உனக்கு அரசியல் என்ன தெரியும்? என்ன தத்துவம் தெரியும்? கொள்கைனா தலை சுத்துதுங்கிறீங்க, என்ன விளையாடுறீங்க? இன்டலெக்சுவலா உனக்கு என்ன தெரியும்? என்ன படிச்சிருக்க? என்ன கலாச்சார வேல்யூஸ் இருக்கு உனக்கு? இந்த நாட்டை பத்தின இந்த 2000 வருஷம் தமிழுங்கிறோம்ல, 4000 வருஷம் தமிழ் அது கொண்டு வந்தவன்லாம் என்ன மாதிரி பிச்சைக்காரன். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் நயனாவும் எங்க வீட்டுக்கு வரேன்னாங்க. இருங்க, அவந்திகாவை கேட்டு சொல்றேன்னு கேட்டேன். அடுத்த வாரம் வர சொல்லுப்பா.
நயனாவுக்கு 85 வயசு, அம்மாவுக்கு 80 வயசு. நம்ம 2 பேரும் பார்த்து 8 வருஷம் ஆச்சு. அடுத்த வாரம் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் அரிசி இல்லை. அவங்க வந்தால் ஒரு சோறு இருப்ப வடித்து நல்லபடியாக கொடுக்க வேண்டாமா? அடுத்த வாரம் வரட்டும் அப்படின்னா நான் போய் பிளாகில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னதும், அருண் ஒரு நண்பர் இன்னைக்கு மாற்று சினிமா வச்சுருக்காரு, தமிழ் ஸ்டுடியோஸ்னு. பல வருஷங்கள் எனக்கு வந்து மாதம் ஒரு 15 கிலோ அரிசி அனுப்பிட்டு இருந்தாருங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்த மறுநாள் 25ஆம் தேதி அன்னைக்கு உயிர்மை ப்ரெஸ்ஸுக்கு போகணும், 1ஆம் தேதி வரணும். மனுஷபுத்திரன் சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு ஆபிச்சுவரி கட்டுரை எழுதினேன்னு. மைக்கேல் ஜாக்சனோட பெரிய ரசிகராச்சு நீங்கள், மத்தியானத்துக்குள்ளே வேணும்ட்டார். உட்காந்து எழுதுறேன். அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா 7-8 மிஸ்டு கால் தம்பிக்கிட்ட இருந்து. அப்போ மணி 10 இருக்கும். நான் 1 மணிக்குள்ளே கட்டுரையை கொடுத்தாகும். நைனா எக்ஸ்பயர்டுங்க, நைனா போயிட்டாங்க. சரிப்பா, நீயே சடங்குகள்லாம் செஞ்சிரு, நான் முதல் குழந்தை, அவன் கடைசி குழந்தை, நீயே பண்ணிவிடு, நான் வந்து முக்கியமான கட்டுரை எழுதிட்டுருக்கேன், அதை முடிச்சாதான் வர முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ணாத என்ன, பாடி எடுத்துருங்க. ஏன்னா நான் 1 மணிக்கு முடிக்கிறது 3 மணிக்கு கூட முடியும். அனுப்பிட்டு மனுஷபுத்திரனை கூப்பிட்டு, நான் வந்து கிளம்புறேங்க, அம்மா பார்க்க போகிறேன், ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது ஏன்னாரு. நைனா செத்து போயிட்டாங்க. மனுஷனாயா? இல்லை, ரைட்டர். டேய், சமூகத்துக்கு தொண்டு செய்யணும், இப்படி செய்யணும். எங்கள் நயனாவோட பணத்து மேலே நடந்து போனேன் நான். அந்த மாதிரி நிறைய பணத்து மேலே நடந்து போயிட்டு இருக்கேன் நான். பணத்து மேலே நடக்கணும்டா நீ, அப்பதான் நீ இலக்கியத்துக்கு தான். இந்த மாதிரி சேவை செஞ்சுதான் 4000 வருஷமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் தமிழை. தமிழ் தமிழ்னு பெருமை பண்றீங்கல்ல. கபிலன் பாடுனது, இவன் பாடுனது, சங்க இலக்கியத்துல ஒவ்வொருத்தனும் பாடினது. அங்க இருந்து பட்னி கிடந்து ராஜா கிட்ட போய் பிச்சை எடுப்பானோ. அவ்வை பிச்சை எடுத்திருக்கா, அவன் போடலை ஒண்ணுமே பிச்சை. உடனே வாயில் காப்பவன்ட்ட வந்து, நீங்களாம் உருப்படாமல் போயிடுவீங்கடா அவன் மன்னன்லாம் அப்படின்னு திட்டிட்டு கவிதை எழுதிட்டு போறான். இப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்தேன் நான். 2000 வருஷம் 4000 வருஷமா தொல்காப்பியம் தொல்காப்பியங்கிறீங்க, இதுல இருந்து வருது. தமிழ் ஐடென்டிட்டியே நாங்க கொடுத்ததுடா. தமிழை வந்து வாழ வச்சிருக்கோம் எழுத்தாளன். இவ்வளவு பணத்து மேல நடந்து ஆதிசங்கரர் கூட தன்னோட அம்மா இறந்ததுக்கு எங்க இருந்தோ ஓடி வந்துட்டாரு. நான் எழுதி முடிச்சு தான் வருவேன், எனக்கு அம்மா நைனா கிடையாது, சமூகம் தான் எனக்கு எல்லாம். சரிங்க சார், அப்போ நீங்க வரலாம்ல அரசியலுக்கு? என்னோட தொழில் வேறங்க. நான் மொழியையும் இந்த கலாச்சாரத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றேன்ல, இதெல்லாம் தான் அரசியல். இதை எவனுக்கோ ஒருத்தனுக்கு கேட்கும், அவனோட மனசுக்குள்ள அது இருக்கும். ஏன்னா எனக்கு கேட்டுச்சு. என்ன ஒரு உயர்ந்த மனிதனை ஆக்குனது இலக்கியம். மண்ணில் தெரியுது வானம்னு ஒரு நாவல், அதுல தீஜ ரங்கநாதன் ஒரு ஆளு கேரக்டரா வர்றாரு. அவரு இந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர். கடைசியில அவரோட ஒய்ஃபு மயிலாப்பூர்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் வீட்லையும். அவரு 20 வயசா இருக்கும்போது சுதந்திரம் வரல, காந்தி இங்க வர்றாரு, பெரிய மாநாடு நடக்குது. இவர் 20 வயசு பையன் ஓடி ஆடி விளையாடுறாருன்ட்டேன், ஓடி ஆடி பாடுபடுறாரு. 3ஆவது நாள் ராத்திரி எல்லாம் போயிட்டாங்க, இவரு பறக்கிறாரு வீட்டுக்கு போகணும்னு. அந்த மாநாட்டு தலைவர் வந்து, டேய் இருடா, எல்லாம் போயிட்டாங்க, கொஞ்சம் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு மெதுவாக போகலாம். இல்லை, நான் ஓடணும், வீட்டுக்கு போகணும். எதுக்கு இப்போ எப்படி பறக்கிற? காலையில் குழந்தை செத்து போச்சு, அதுக்கு நான் தான் போய் அடக்கம் பண்ணணும். 1 வயசு குழந்தை. மனுஷராடா நீ? இல்லை ஐயா, தொண்டன். ரைட்டரா நீ? இல்லை. நீ மனுஷனா? இல்லை, ரைட்டர். எங்க இருந்து கத்துக்கிறான் பாத்தீங்களா?
அப்படின்னு ஏதாவது கற்றுக்கிட்டியா? ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா வாழ்க்கையில்? ஒரு புஸ்தகம். உனக்கு என்ன மதிப்பீடுகள் இருக்கும்? ஊழலை ஒழிக்க போறேன், அதுக்கு திட்டம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல சுத்திப்பாரு, ஜெயிலுக்கு போ, கஷ்டத்தை அனுபவி. ஆசைங்க, பேராசைங்க, பச்சையா தெரியுதுங்க பேராசை. நமக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கு, அதை ஓட்டா மாத்தலாம். ஏன்னா நம்மளை கடவுள் மாதிரி நினைக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமா ஆக்டர்ஸை கடவுள் மாதிரி நினைக்கிறான். வேற உலகத்துல எங்கேயுமே, வேற மாநிலங்கள்ல கூட இப்படி நினைக்கிறதே இல்லை. எனக்கு முன்னாடி மம்முட்டி கைகட்டி நின்றுட்டு பேசிட்டு இருக்காருங்க. இப்படி நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற உயரம் என்ன? நீங்க மாத்தியமம்ல எழுதின தப்புத்தாளங்கள் கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன். மாணவன் மாதிரி நிற்கிறாரு. இங்க நான் நிற்க வேண்டியிருக்கு, கூனி குறுகி. பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு இங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கடவுள் கடவுள்னு தான் நினைக்கிறான். இங்க ஜன கூட்டம் இங்க சொன்னாங்க, நீங்க கேரளாவில் போய் ஆன்டி கோகோ கோலா, மற்றபடி இந்த ஆதிவாசிகளுக்கான போராட்டம் எல்லாத்துலேயும் முன்னணியில் நிற்கிறீங்க. தமிழ்நாட்டில் போராட்டத்திலே நீங்கள் இந்த இதுக்கு கூட நீங்கள் வரவே இல்லையே. டேய், தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன்டா. இங்கே நான் இந்த சமூகத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு, என் மக்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவனும் எல்லாம் விஜய் பின்னாடி போயிட்டு இருக்கானோ, ஆரத்தி எடுத்து கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கானோ, சூடம் கொளுத்திக்கிட்டு இருக்கானோ, அவனுங்களுக்கு எதிராக நான் போராடிக்கிட்டு இருக்கேன்டா. என் மக்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கேன். நான் சமூக விரோதி, இந்த சமூகத்துக்கு விரோதி நான். ஏன்னா நீங்க பண்றதுதான் சமூக விரோதமான காரியம். நடிகருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, என்டர்டெய்னர்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? உனக்கு பொழுதுபோக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஒரு தீபாவளி வரட்டும், ஒரு 5 படம், காலையில 4 மணிக்கு போய் படம் பார்க்குற. அந்த படத்தினால ஏதாவது கத்துக்கிட்டியா? நான் கத்துக்கிட்டேன்டா. லாஸ்ட்ராதான்னு ஒரு படம், த ஸ்ட்ரீட்னு பேரு, இட்டாலி படம், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து. அதுல ஒருத்தி என்னை வச்சு அந்த சர்க்கஸ், தெருவில் எல்லாம் சர்க்கஸ் போடுவாங்கல்ல, அது ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல தண்டரை அடிச்சு அந்த கயத்து மேல நடக்குது. அவன் இவளை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தற்கொலை பண்ணிக்க போவான். அந்த இடத்துல ஒரு கோமாளி இருப்பான். அவன் சொல்லுவான், இப்படி இந்த இதை எடுப்பான், ஒரு கல் எடுத்து இப்படி காமிப்பான், ஒரு கூழாங்கல். இந்த கூழாங்கல்லுக்கு கூட இந்த பிரபஞ்சத்துல அர்த்தம் இருக்கு தெரியுமா? இந்த கூழாங்கல் எங்க இருந்து வந்து தெரியுமா? இந்த கூழாங்கலோட வயசு தெரியுமா உனக்கு? இது ஏன் இந்த கூழாங்கல் இந்த இடத்துல இருக்கு தெரியுமா உனக்கு? இந்த கூழாங்கல்ல ஏன் இந்த இடத்துல இருக்கணும்? ஏன் இது அழியாம இருக்கு? இந்த கூழாங்கல்லுக்கே இந்த பிரபஞ்சத்துல ஒரு அர்த்தம் இருக்கும்போது உன் உயிருக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கணும்? இந்த பிரபஞ்சத்துல நீ ஒரு ஆளு. நீ இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால இந்த பிரபஞ்சம் முழுமையா இருக்கிறதுல நீ தோன்றிருக்க. அப்பதான் அந்த பிரபஞ்சம் முழுமையா இருக்கும். அப்ப எப்படி நீ இல்ல சாவ போறாங்கிற? 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தத்துவம் சினிமா மூலமா. ஸோ அப்போ சினிமாவும் ஒரு இலக்கியம் தானே சார்? அப்போ சினிமாவும் ஒரு இலக்கியம் தானே? இங்க இலக்கியம், இங்க சினிமாவா எடுக்கிறான்? கச்சடா. இது பேர் சினிமாவா? இது பேர் சினிமாவா? ஹீரோவும் அவன் நண்பனோட பொண்டாட்டியும் ஒரு போர்வைக்குள்ள போர்ந்துக்கிறாங்க. என்னமோ கசமுசா நடக்குது. அதை வச்சு வடிவேலு கிண்டல் பண்றாரு. ஏண்டா டே, இதெல்லாம் காமெடியா? இப்படிலாம் பண்ணுவீங்களா? வீட்டில் பண்ண செருப்பால் அடிக்க மாட்டீங்க? இது காமெடின்னு பட்டு நான் சிரிக்கணும். ஆபாசம், அசிங்கம், அருவருப்பு, கேவலம், இதெல்லாம் பார்த்து கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க படம் பண்ண போறீங்க, ஊழலை ஒழிக்க போறீங்க. டே, நீ அதை ஊழலாச்ச? தமிழ்ல ஒரு படம் கூடவா உண்மையான நல்ல படம்? 120 கோடி சம்பளம் வாங்குற, 100 கோடி சம்பளம் வாங்குற ஒரு கலாச்சார ரீதியா நம்ம பெருமைப்படக்கூடிய அளவுக்கு
ஒரு படம் எடுக்கக்கூடாதா? அப்படி ஒண்ணு கூடவா சார் வரல? வருது. பாரஞ்சித் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம இந்த ஒரு இந்த குத்துச்சண்டை வீரனை பத்தி ஒரு சர்பேட்டா பரம்பரை. சார்பேட்டா பரம்பரை, அது ஒரு நல்ல படம் தான். அப்படி 1-2 வந்துகிட்டு இருக்கு. அங்க அமிதாப் பச்சன் வந்து லாஸ்ட் இயர்னு ஒரு படம் 1 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு இப்போ நடிச்சாரு. லாஸ்ட் இயர் அவரோட கெரியர்லேயே பெஸ்ட். ஒரு ஆளுக்கு நடிப்பீங்களா நீங்கெல்லாம்? அதை ஏன் சார் 100 கோடி 150 கோடி வாய்ப்பு இருக்கும்போது அப்படிப்பட்ட படம் தானே பண்ண வேண்டியிருக்கு. பண்ணலையே. அந்த படத்துல அந்த ஆளு ஒரு 25 வயசு இளைஞன் காரை தொட்டு கும்பிடுவான். அமிதாப் பச்சன் நடிகன். உங்களுக்கு வயசாயிடுச்சு, அது படத்துல வரும். உங்களுக்கு வயசாயிடுச்சு, டூப் போட்டுருவோம். டேய் தம்பி, டூப் போடாதரா, நானே நடிக்கிறேன்டான்னு காலை தொட்டு கும்பிடுவோம். அப்படிலாம் வந்து நடிப்புக்காக நான் ஒரு இளைஞனோட காலை தொடுறேன் அப்படி நடிக்கிறேன். சம்பளத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு வந்து லாஸ்ட் இயர். சார் இப்போ விஜய் ரஜினி எல்லாம் அதே மாதிரி நடிக்கணுமா என்ன? அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் நீங்க 120 கோடி வாங்கிங்க, உங்களை எல்லாரும் இங்க கடவுள்னு கும்பிடட்டும், அப்படியே இருங்க. இந்த மக்களுக்கு நீங்க தான் சீஃப் மினிஸ்டரா வரணும்னா அதுவும் நடக்கட்டும். எனக்கு ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். சார் பொதுவாக எழுத்தாளர்களுக்கு இந்த சினிமாக்காரங்க மேலே அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்ற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் இருக்குது. அது உங்கள் பேச்சில், உங்கள் எழுத்துக்களில் நிறையா வெளிப்படுதோ? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதையும் புகழும் நிச்சயமா. ஏன்னா நான் வந்து ஆசிரியர், சமூகத்தோட ஆசிரியர். மகா பெரியவருங்கிற சந்திரசேகரந்தர் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, அவர் சாமியார் தானே, துறவி. ஒரு பண்பாட்டின் அடையாளம், ஒரு மொழியின் அடையாளம், ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் எதுவென்றால் அந்த மொழியின் எழுத்தாளன். ஆன்மீகவாதி சொல்லல, நான் தானப்பா உனக்கு அடையாளமே கொடுக்குறேன்னு சொல்றேன். 2000 வருஷமா அதுக்கு எங்க அப்பாவோட சாவு கூட போகாம நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொன்னா பேப்பர்ல வரணுமா, நீ சொன்னா பேப்பர்ல வரணுமா? இது பேர் பொறாமையா? பொறாமையா தானே அப்புறம் பார்க்கப்படும். பார்த்தா பார்க்கட்டும். ஆமா, உங்களுக்கு நீங்க தியாகம் பண்ணி இவ்வளவு பண்றீங்க சமூகத்துக்கு, எதுக்கு பண்றோம்? உங்களுக்கு கிடைக்கிற 100 பேர் தான் படிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஏன் எந்த இடங்களும் வரல, என்னை ஏன் ஜெயில தூக்கி போடல, ஏன் பிரச்சனையே இல்லைன்னா 100 பேர் தான் படிக்கிறாங்க, 200 பேர் படிக்கிறாங்க. ஒரு அமீர் வந்து இந்த இலங்கை போர் நடக்கும் போது ஒரு கருத்து சொன்னாரு. அமீரை தூக்கி உள்ள போட்டாங்களா? பாரதி ராஜா என்ன சொன்னாரு? அமீர் வருவதற்குள் ஈழம் மலரும். இதெல்லாம் சேகுவரா பேசுற பேச்சு. பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவராவும் இங்க பாருங்க, சினிமா எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு, சினிமா அவசரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் டெய்லி என்னோட பிளாக்ல ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்குமே கவலை இல்லை, ஏன்னா யாருமே படிக்கிறது இல்லை. அதனால எனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, பாரதிக்கு 8 பேர் தாங்க சாவுக்கு வந்தான். பாரதி காந்தி இங்க இந்த கத்தீட்ரல் ரோடுக்கு வரும்போது வந்து தங்கியிருக்காரு வாசன் வீட்டில். நேராக பாரதி உள்ளே வராரு. உள்ளே வந்து காந்திக்கு எதுக்க காலத்துக்கு மேல் போட்டுட்டு கட்டில்ல, மிஸ்டர் காந்தி இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு பீச்சில் ட்ரிப்ளிகனில், வரீங்களா? இங்கிலீஷில். காந்தி வந்து அவரோட பிஏ கூப்பிட்டு, இன்னைக்கு கூட்டம், நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கு, வரேன். ஓகே, நாளைக்கு இல்லை கூட்டம், இன்னைக்கு தான் கூட்டம். ஐ பிளஸ் யூ. காந்தியை விட இவருக்கு 15 வயசு சின்னது, போயட்டு, ஞானி. ஐ பிளஸ் யூன்ட்டு போறாரு. இவர் யாருன்னே காந்திக்கு தெரியாது. ராஜாஜி கிட்ட இவர் யாருன்னு கேட்குறாரு. ராஜாஜி இவர் கஞ்சா கேஸுன்னு இவர் மேலே ஒரு மரியாதை இல்லை. இப்போ என் மேலே மரியாதை இருக்கா சமூகத்தில்? அந்த மாதிரி இவர் மேலே மரியாதை இல்லை. ஏன்னா சமூகத்தில் என்ன சொல்லுவான்? குடிகாரன் அம்மா. அந்த மாதிரி இவனை கஞ்சா கேஸு அப்படின்னு பாரதி. இவர் வந்து சும்மா அப்படி அவர் ஒரு போயிட்டு அப்படின்றது. இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அப்போ அந்த பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு காந்தி சொல்றாரு, ஹீ இஸ் யுவர் ட்ரெஷர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டோம்? சாவுக்கு 8 பேர் போனோம். ராஜாஜி டேக் கேர் பண்ணிக்கல 8 பேர். அடுத்து ஞானக்கூத்தன் செத்தாரு. இல்லை, அடுத்தது வந்து அசோகமித்திரன் செத்தாரு. 25 பேர். அதில் 20 பேர் ரிலேட்டிவ்ஸ். அதுக்கடுத்தது ஞானக்கூத்தன் 16 பேர். நான் சொன்னேன்
8 பேர்ல இருந்து 100 வருஷம் கழிச்சு 16 ஆயிருக்குடா. இந்த மாதிரி ஒரு கேவலமான நாடு, கேவலமான சமூகம். நீங்கள்லாம் சினிமா ஆளுகளோட பின்னாடி என்டர்டைனர்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. தியாகராஜ பாகவதரை விடவாங்க ஒரு உதாரணம் வேணும். தங்கத்தட்டில் சாப்பிட்டாருங்க அவரு, சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு யாருக்காவது தியாகராஜ பாகவதர் பேர் தெரியுமா? யாருக்காவது ஒருத்தருக்கு. அவர் போகும்போது அவர் வந்தாருன்னா அப்படியே இப்போ சமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க பெண்கள் பின்னாடி. அவர் பாடினாருன்னா மரத்தில் இலையே இருக்காதான், அப்படி நின்றுக்கிட்டு தொங்கிட்டு ஒரு தடவை வந்து கரண்ட் பட்டு ஒருத்தன் செத்துட்டான், விழுந்துட்டான். அப்படி கடவுள் மாதிரி கொண்டாடின ஆளுக்கு நீ ஆளேக யாருன்னு தெரியல. தம்பி, நாளைக்கு உன் பேர் இருக்காதுப்பா இங்க. ஆனா ஔவையார் 2000 வருஷமா நின்றுட்டு இருக்காரு. இந்த மொழிக்கு அவர் தான் அடையாளம். அப்போ உன் பேச்சை கேட்கணுமா சமூகம்? என் பேச்சை கேட்கணுமா? கேட்கலையே. அது அவங்க பிரச்சனைங்க, ஏன் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு வனத்துல விழுற அருவி மாதிரி இருக்கேன். இங்க வந்து குளிச்சா குளி, இல்லை சாரு வளர்றான் பொறாமையில வளர்றான்னு சொல்லிட்டு போனா போ, எனக்கு கவலையே கிடையாது. பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.